திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 610, அதிகாரம் மடியின்மை. மாவீரன் நெப்போலியன் ஆரம்ப காலத்தில் பிரெஞ்சு இராணுவத்தில் சாதாரண படைவீரராக இருந்தார். அச்சமயத்தில் நெப்போலியனும் வேறு சில படைவீரர்களும் ஒரு கிராமத்தில் முகாமிட்டு தங்கியிருந்தார்கள். அப்போது நெப்போலியன் தன்னுடைய ஓய்வு நேரத்தை வீணாக்காமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தார். இது நெப்போலியனின் இயல்பான பழக்கமாக இருந்தது. மற்ற படைவீரர்கள் மகிழ்ச்சியாக அரட்டை அடித்துக் கொண்டு வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு நாள் நெப்போலியன் தங்கியிருந்த முகாம் பக்கமாக அந்த கிராமத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்தார். நெப்போலியன் மட்டும் தனியாக அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்ததை பல நாட்களாக கவனித்த பெண்மணி எல்லோரும் விளையாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக பொழுதை போக்கும்போது, நீ மட்டும் ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன இந்த நாட்டையா பிடிக்கப் போகிறாய் என்று சொல்லி நெப்போலியனை கேலி செய்தார். அதற்கு நெப்போலியன் பதில் ஏதும் சொல்லாமல் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார். அப்பெண்ணும் அங்கிருந்து சென்று விட்டார். 12 ஆண்டுகள் கழிந்தன. நெப்போலியன் தனது ஓயாத உழைப்பால் சாதாரண படைவீரனாக இருந்தவர் படிப்படியாக முன்னேறி பிரெஞ்சு நாட்டின் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார். பல நாடுகளை வென்றார். அதன் பிறகு ஒரு நாள் நெப்போலியன் அன்று முகாமிட்டு தங்கியிருந்த கிராமத்தின் வழியாக சென்றபோது தன்னை கேலி செய்த பெண்மணியின் வீட்டிற்கு சென்றார். அப்பெண்ணை பார்த்ததும், என்னை உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். அப்பெண் நெப்போலியனை பார்த்தபடியே சிறிது நேரம் யோசித்தார். அப்போது நெப்போலியன், ஒரு காலத்தில் இதே கிராமத்தில் நான் சாதாரண போர் வீரனாக இருந்தேன். அப்பொழுது நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்ததை பார்த்து தாங்கள் கேலி செய்தீர்கள். மற்ற வீரர்களைப் போல் நானும் விளையாடி நேரத்தை வீணாக்கி இருந்தால் இப்பொழுது அவர்களைப் போலத்தான் நானும் சாதாரண படைவீரராகவே இருந்திருப்பேன். நான் ஓய்வின்றி உழைத்ததால் தான் இப்பொழுது பிரெஞ்சு நாட்டின் சக்கரவர்த்தியாக உயர்ந்து இருக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டு வாயெடுத்து நின்றாள் அப்பெண்மணி. கடவுள் தனது காலடியால் உலகத்தை அளந்த பரப்பு முழுவதையும் சோம்பல் இல்லாத அரசன் ஒரு சேர அடைவான் என்பதை மடியிலா மன்னவன் ஏதும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சோம்பி இருந்தால் சோகம், உழைப்பவருக்கே உலகம்.